Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். வெங்காய பக்கோடா. குழந்தைகளுக்கு இல்ல திடீர்னு உங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பண்ணிடலாம். வாங்க நம்ம வந்து வெங்காய பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். இப்போ வெங்காய பக்கோடா செய்ய என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உதிரியாக ஆக்கிக்கணும். பஜ்ஜி மிக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி வெங்காய பக்கோடா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து தட்டி வச்ச 2 பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. பஜ்ஜி மாவு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் வந்து இதில் வந்து மிளகுத்தூளோ மிளகாயோ இல்லை உப்போ எதுவும் ஆட் பண்ணல. எல்லாமே பஜ்ஜி மிக்ஸ்லேயே இருக்கிறதுனால நான் வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் தனியாக கடலை மாவு போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகாயோ இல்லை மிளகுத்தூளோ உப்பு இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்க, வாங்க இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் பக்கோடாக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் ஃப்ரை பண்ணுற ஐட்டமில் எண்ணெய் கம்மியாக தான் எடுத்துக்குவேன். ஸோ உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது நல்லா இதாகட்டும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. சூடான சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது டீயோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.